வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அக்னிவீர் அப்படின்னு ஒரு சீரிஸ் போயிட்டு இருக்கு இல்லைங்களா. அதாவது ஆர்மி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன் செக்ஷன் போயிட்டு இருக்கு சரிங்களா. இது 6வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட டிஸ்கஷன் வீடியோ தான். போலாங்களா வீடியோக்குள்ள? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு டேஷ் வாட். ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட்டுக்கு சமம். 746 இல்லையா? இது நம்ம நிறைய வாட்டி படிச்சிட்டோம். ரிப்பீட்டடா திருப்பி இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதாவது வாட் அப்படின்றது என்னன்னா மின் திறனை அளவிடக்கூடிய அலகு, மின் திறனை அளவிடக்கூடிய ஒரு அலகு அப்படின்னு சொல்லுவோம். இதுல எஃப்எஸ் சிஸ்டம், ஃபுட் பவுண்ட் செகண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கிலேய முறையில மின் திறன் அளவிடுறதுக்கு இந்த குதிரை திறன் அப்படின்ற ஒரு டேர்மை பயன்படுத்துறாங்க. ஹார்ஸ் பவர் அப்படின்றது அதுதான் எத்தனை வாட்டுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 746 வாட்டுக்கு சமமா இருக்கும். இப்போ நம்ம நடைமுறையில என்ன அலகு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து ஒரு யூனிட்க்கு சமமா இருக்கும். நம்ம ஒரு நடைமுறையில யூனிட் சொல்றோம் இல்லையா, ஒரு கிலோ வாட் ஹவர் அப்படின்றது ஒரு யூனிட்டுக்கு சமமா இருக்கும். இதோட அலகு, இதோட வேல்யூ என்ன, ஒரு கிலோ வாட் ஹவரோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோனா தெரியும் 1000, வாட் ஹவர் அப்படின்னா அதாவது ஒரு மணி, வாட் மணி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம் இருக்கு இல்லையா, அதுல 60 செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மல்டிபிள் பண்ணோம்னா 3.6 × 10⁶ ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். இது நடைமுறையில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அலகு. கிலோ வாட் ஹவர் அப்படின்றது தான் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ தான் இது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எல்பிஜி இஸ் a hydrocarbon consisting of a mixture of. எல்பிஜி என்பது எந்த கலவையை கொண்ட ஒரு ஹைட்ரோ கார்பன் ஆகும்? எல்பிஜி அப்படின்றது லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ், லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்ல யூஸ் பண்றோம் இல்லையா சிலிண்டர், அதுதான் வந்து எல்பிஜி அப்படின்னு சொல்லுவோம். லிக்யூஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்றது. இதுல என்ன வாயுக்கள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன், ப்ரோபேன் அண்ட் பியூட்டேன். ஆப்ஷன் பில இருக்கு பாத்தீங்களா. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வகையான எளிய ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்து உருவான ஹைட்ரோ கார்பன்கள், எளிய ஹைட்ரோ கார்பன்கள். இது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடியதா இருக்கும். இது என்னன்னா ப்ரோபேன் பியூட்டேன், இது சேர்ந்த ஒரு கலவை தான் எல்பிஜி சிலிண்டர்ல அடைச்சிருப்பாங்க. இது போக இந்த எல்பிஜி இது ரெண்டுமே வந்து அதாவது ஸ்மெல்லே இருக்காது. ப்ரோபேனுக்கும் பியூட்டேனுக்குமே ஸ்மெல் இல்லாத ஒரு கேஸ் தான். அப்ப சிலிண்டர் லீக் ஆகுது அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு கேஸ் சேர்த்திருப்பாங்க. சரிங்களா? எத்தில் மெர்காப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ். அது எதுக்காகனா சிலிண்டர் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா அது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஒரு மனமுள்ள ஒரு வாயு இதை வந்து சிலிண்டருக்குள்ள அடைச்சிருப்பாங்க. இப்போ சிலிண்டர் லீக் ஆகுது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தில் மெர்காப்டன் அப்படின்ற ஒரு கேஸை அதுக்குள்ள சேர்த்திருக்கிறாங்க. இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். The quantity of blood in human body is. ஒரு நபரின் உடல் எடையில் ரத்தம் டேஷ் அளவு உள்ளது. ஒரு நபர், சரிங்களா? சரி, ஜென்ரலா உடம்புல மனுஷங்களுக்கு ரத்தம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஃபீமேல் லேடிஸ் கேர்ள்ஸா இருந்தாங்க அப்படின்னா 5 லிட்டர் ரத்தமும், ஜென்ஸ் மேல் ஆண்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 5.5 லிட்டர் ரத்தம் இருக்கும். சரிங்களா? இது ஒரு நபரோட உடல் எடையில எத்தனை சதவீதம் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? அது வந்து 7% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரத்தத்தோட லிட்டர் கணக்குல கேட்டாங்கன்னா லேடிஸா இருந்தா 5 லிட்டர்னு சொல்லுவோம், ஜென்ஸா இருந்துச்சுன்னா 5.5 லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது எத்தனை பர்சன்டேஜ் உடல் எடை? இப்போ ஒருத்தர் 70 கிலோ இருக்காங்க அப்படின்னா 70 கிலோல 7% எவ்வளவு அப்படின்னு போடுவோம் இல்லையா? அடிச்சோம் என்ன வரும்? இப்போ 10 வரும் இல்லையா? இந்த மாதிரி அதாவது எவ்வளவு பர்சன்டேஜ் ரத்தம் இருக்கும் அப்படின்னா 7% ரத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆஃப்டர் டைஜஷன் புரோட்டீன் இஸ் கன்வெர்டட் இன்டு. செரிமானத்திற்கு பிறகு புரதம் என்னவாக மாற்றப்படுகிறது? புரதம் அதாவது கார்போஹைட்ரேட், நம்ம உணவுல இருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 இருக்கு. என்னன்னா கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, தாது உப்புகள், வைட்டமின்கள், நீர். இது எல்லாமே அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். இதுல புரதம் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரதம் என்னவா கன்வெர்ட் ஆகும்? புரோட்டீன் இஸ் கன்வெர்டட் இன்டு அமினோ ஆசிட். சரியா? புரதங்கள் என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமினோ அமிலங்களா மாறும். சரியா? அப்புறம் கொழுப்பு என்னவா மாறும்னா கொழுப்பு அமிலங்களா மாறும். கொழுப்பு அமிலங்களா மாறும். இந்த சுக்ரோஸ், குளுக்கோஸ் இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட்டோட வடிவங்கள் தான். கார்போஹைட்ரேட் தான் வந்து நமக்கு குளுக்கோஸா கிடைக்கும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் தான் வந்து அதிகமான ஆற்றல் தரக்கூடிய ஒரு உணவு. கார்போஹைட்ரேட்டை விட அதிகமா ஆற்றல் தரக்கூடியது கொழுப்பு தான். சரியா? சாரி, கார்போஹைட்ரேட் ஆற்றல் தரக்கூடியது, எனர்ஜி கிவிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் கார்போஹைட்ரேட்.
கொலஸ்ட்ராலும் வந்து கார்போஹைட்ரேட்டை விட அதிகமான எனர்ஜி கொடுக்கக்கூடியதா இருக்கும். சரிங்களா? புரதம் வந்து நம்மளோட வளர்ச்சிக்கே உதவக்கூடியது. உடல் வளர்ச்சிக்கு, அதாவது ஹைட்டா வளரணும் அப்படின்னா அதுக்கு என்ன எடுத்துக்கணும்னா புரதம். சரியா? புரதம் என்ன கன்வெர்ட் ஆகும்னா அமினோ அமிலங்களா மாறும். ஓகே, அடுத்த கொஸ்டின். The disease caused by the bite of mad dog is called. Mad dog அப்படின்னா என்னன்னா, அதாவது வெறி நாய், வெறி பிடிச்சிச்சு நாய்க்கு எப்படி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த வெறி நாய் கடிச்சா நமக்கு என்ன நோய் பரவும் அப்படின்னா ரேபிஸ். சரிங்களா? இது ஒரு வகையான வைரஸ் டிசீஸ். இது என்ன எப்படி நமக்கு பரவும்னா நாய்கிட்ட இருந்து படிக்கும். நாய் மட்டும் இல்ல, நாய், பூனை, குரங்கு, முயல் இதெல்லாம் கடிச்சிச்சுனாலும் இந்த ரேபிஸ் டிசீஸ் நம்ம உடம்புல பரவும். அதே மாதிரி இது வந்து வைரஸ் டிசீஸ். ஓகேவா? ரேபிஸ் பத்தி நிறைய சொல்லிட்டேன். 2-3 வாட்டி திருப்பி ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் வந்திருக்கு, நிறைய சொல்லிட்டேன். சரிங்களா? அதே மாதிரி காலரா வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ், விப்ரியோ காலரை அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால வரக்கூடிய நோய். அதே மாதிரி டெங்குன்றது ஒரு வைரஸ் டிசீஸ், கொசுக்கடினால பரவக்கூடியது. அதே மாதிரி மலேரியா, இதுவும் கொசுக்கடினால பரவக்கூடியது. ஆனா இது வந்து புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரினால, இது வைரஸ். அதே மாதிரி ரேபிஸும் வைரஸ், காலரா வந்து பாக்டீரியா, மலேரியான்னு பாத்தீங்கன்னா புரோட்டோசோவா அப்படின்ற ஒரு நுண்ணுயிரியால வரக்கூடிய ஒரு நோய். இது பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு கொசுனால பரவக்கூடிய ஒரு நோய். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மெயின் ஆர்கான் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன் ஹியூமன் பாடி இஸ். மனித சுவாச மண்டலத்தின் முக்கிய உறுப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீரல், லங்ஸ். மனித சுவாச மண்டலத்தின் முக்கிய உறுப்பு நுரையீரல். அதே மாதிரி இதெல்லாமும் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். சிறுநீரகம் அப்படின்றது என்னன்னா கழிவு நீக்க உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். தோல் கூட கழிவு நீக்க உறுப்பு தான். நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பு தான். வியர்வையா வெளியேற்றும், இது வந்து யூரினா வெளியேற்றும். அதே மாதிரி இதயம் அப்படின்றது என்னன்னா ரத்தத்தை பம்ப் பண்ணி உடலோட எல்லா பாகங்களுக்கும் அனுப்பக்கூடிய ஒரு உறுப்பு. சரியா? இதையும் பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி பார்த்துருக்கிறோம். மனித சுவாச மண்டலத்தின் முக்கியமான உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா லங்ஸ், நுரையீரல். ஓகே, அடுத்த கொஸ்டின். மேக்சிமம் போட்டோசிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன். ஒளிச்சேர்க்கை எந்த ஒளியில் அதிகபட்சமாக நிகழும்? ஒளிச்சேர்க்கை எந்த ஒளியில் அதிகபட்சமா நிகழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் லைட் ஆர் ப்ளூ லைட் ரெண்டுமே சொல்லுவாங்க. சரிங்களா? ரெட் லைட், ப்ளூ லைட். ஏன் இதை சொல்றாங்கன்னா, நம்ம ஒளிச்சேர்க்கை நிகழறதுக்கு படிச்சிருப்போம் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுனா நீர், அதாவது வேர்கள் மூலியமா உறிஞ்சப்படக்கூடிய, இது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, வேர்கள் மூலியமா உறிஞ்சக்கூடிய நீர். இது என்ன பண்ணுனா சூரிய ஒளி முன்னிலையில இலைகள்ல இருக்கக்கூடிய பச்சையம், குளோரோஃபில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சன்லைட், இது வந்து குளோரோஃபில், பச்சையம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கூட வினை புரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்க குளுக்கோஸ் C6H12O6 பிளஸ் ஆக்சிஜன் வாயுவை வெளியிடும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இதுதான் ஒளிச்சேர்க்கைக்கான சமன்பாடு. சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு நீர் கூட வினை புரிஞ்சு சூரிய ஒளி முன்னிலையில இலைகள்ல இருக்கக்கூடிய பச்சையம் வினை புரிஞ்சு குளுக்கோஸாவும் ஆக்சிஜனாவும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா? இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த பச்சையம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெட் லைட்டையும் இந்த ப்ளூ லைட்டையும் தான் அப்சர்வ் பண்ணிக்குமா, அதிகமா உறிஞ்சக்கூடியதா இருக்குமா. அதனாலதான் இந்த ஒளியில அதிகபட்சமா ஒளிச்சேர்க்கை நிகழுது அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து இன்னொரு என்ன கான்செப்ட்னா, இப்ப இந்த வெள்ளொளி அப்படின்னு சொல்லி ஒண்ணு படிச்சிருப்போம். வெள்ளை நிற ஒளி அப்படின்றது 7 நிறங்களோட கலவை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஒரு சில இடத்துல ஆப்ஷன் வந்து வெள்ளை ஒளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒயிட் லைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சிவப்பு, நீலம் ரெண்டுமே இருக்கு ஆப்ஷன்ல. மோஸ்ட் ஆஃப் வெள்ளை ஒளின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா எந்த நேரத்துல அப்படின்னு கேட்டாங்கன்னா பகல் நேரத்துல. சரிங்களா? பகல் நேரத்துலதான் ஒளிச்சேர்க்கை வந்து அதே மாதிரி அதிகபட்சமா நிகழும், இரவு நேரத்துல வந்து நிகழாது. ஓகே, வேற என்ன? இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு எடுத்துக்கலாம்னா சிவப்பு ஒளி தான். சரிங்களா? ரெட் லைட் அல்லது ப்ளூ லைட், அடுத்ததான் ப்ளூ லைட். சரிங்களா? அப்ப சிவப்பு ஒளி, ரெட் லைட். ஓகே, அடுத்த கொஸ்டின். The basic unit of life is the. உயிரினங்களின் அடிப்படை அலகு. உயிரினங்களின் அடிப்படை அலகு செல் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். சின்ன கிளாஸ்ல இருந்தே நிறைய படிச்சுட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா செல்கள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் திசுக்களை உருவாகும். இந்த திசுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு உறுப்பை உருவாகும். உறுப்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து உறுப்பு மண்டலமா மாறி உறுப்பு மண்டலங்கள்லாம் சேர்ந்ததுதான் ஒரு முழு உடலா மாறும். அதனால செல்லு தான் வந்து ஒரு உயிரினத்தின் அடிப்படை செயல் அலகு, ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப், அதாவது பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுனா செல். சரிங்களா? செல்கள்லாம் ஒன்னா சேர்ந்தா திசுவா மாறும், திசுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து உறுப்பா மாறும், உறுப்புகள்லாம் ஒன்னா சேர்ந்தா உறுப்பு மண்டலம், அதுல உறுப்பு மண்டலங்கள்லாம் சேர்ந்துதான் ஒரு முழு உயிரினம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டைஃபாய்டு இஸ் காஸ்ட் பை. டைஃபாய்டு எதன் மூலம் பரவுகிறது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வருது, நிறைய இடத்துல வருது. இதுலயே 2 கொஸ்டின் வந்துருக்கு. ரேபிஸ் கேட்டிருந்தாங்களா, இப்ப டைஃபாய்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. டைஃபாய்டு அப்படின்றது வந்து பாக்டீரியா,
சால்மோனெல்லா டைஃபி. ஆமா, சால்மோனெல்லா டைஃபி அப்படின்ற ஒரு பாக்டீரியானால பரவக்கூடிய ஒரு நோய் சால்மோனெல்லா டைஃபி அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால பரவக்கூடிய நோய். அதே மாதிரி பூஞ்சை நோய்கள் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் சொல்லுவோம்னா அந்த படர்தாமரை ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல எல்லாம் அங்கங்க வட்டமா இருக்கும் அது. அதே மாதிரி அத்லட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. காலைல சேத்து புண்ணு வரும் இல்லையா, டீனியா பெடிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா. இதெல்லாம் ஃபங்கஸ். இதெல்லாம் இந்த பூஞ்சைகளால வரக்கூடிய நோய்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதே மாதிரி புரோட்டோசோவா நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, மலேரியா. சரியா, மலேரியா அண்ட் அமீபிக் டிசென்ட்ரி, அமீபிக் சீதபேதி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் புரோட்டோசோவானால பரவக்கூடிய 2 நோய்கள். அதுக்கப்புறம் வைரஸ், இந்த அம்மை நோய்கள் சொன்னோம். அதே மாதிரி சாதாரண சளி, இது எல்லாமே வைரல் டிசீஸ் தான் படிச்சோம் இல்லையா. சாதாரண சளி, டெங்கு, ராபிஸ், அம்மை நோய்கள் இது எல்லாமே வைரஸால பரவக்கூடிய நோய்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின். clouds float in the atmosphere because of the. மேகங்கள் ஏன் வளிமண்டலத்தில் மிதக்கின்றன? இப்ப மேகங்கள் வளிமண்டலத்துல மிதக்குது ஏன் அப்படின்னா, வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அது மேகங்களை சுத்தி இருக்கக்கூடிய காற்றோட அடர்த்தி அதிகம், மேகத்தோட அடர்த்தி குறைவா இருக்கும். அதனால குறைந்த அடர்த்தி. சரிங்களா, குறைந்த அடர்த்தி இருக்கிறதுனால தான் அந்த அதாவது அடர்த்தி குறைவான பொருட்கள் எல்லாம் மிதக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சிருக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த சுற்றி இருக்கிற காற்றை விட இந்த மேகங்களுக்கு அடர்த்தி குறைவா இருக்குது, அதனாலதான் அது மிதக்குது. சரிங்களா, low density. சரி, ஓகே, அடுத்த क्वेश्चन போலாம். measure of frequencies. அதிர்வெண்ணின் அலகு. அதிர்வெண்ணின் அலகு என்னன்னு சொல்றோம்னா ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதிர்வெண்ணோட அலகு ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி வினாடி அப்படின்றது என்னன்னா நம்ம அடிப்படை அலகுகள்னு சொல்லி 7 படிச்சிருப்போம், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. காலத்துக்கு அதாவது டைமை கால்குலேட் பண்றது வினாடி அப்படின்னு சொல்லுவோம். மீட்டர் அப்படின்றது தொலைவை அளக்கக்கூடிய ஒரு அலகு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. இப்போ அதிர்வெண்ணோட அலகு என்னன்னா ஹெர்ட்ஸ். அதே மாதிரி ஒலியோட அதிர்வெண் எடுக்கும் பார்த்திருப்போம். நம்ம காதுகளால கேட்கக்கூடிய ஒலி 20 இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். The red color of human blood is due to. மனித ரத்தம் சிவப்பு நிறத்தில் இருக்க காரணம் என்ன? மனித ரத்தத்துல அதாவது 3 விதமான அணுக்கள் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். ரத்தம் பிளாஸ்மா மற்றும் ரத்த அணுக்களால் ஆனது அப்படின்னு படிச்சிருக்கிறோம். பிளாஸ்மா எவ்வளவு இருக்கும் ரத்தத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 55% இருக்கும். பிளாஸ்மா அப்படின்றது 55% இருக்கும். அது போக ரத்த அணுக்கள் இருக்கும், ஆர்பிசி. 3 விதமான ரத்த அணுக்கள் இருக்கும். ஒன்னு ஆர்பிசி, இன்னொன்னு டபிள்யூபிசி, அண்ட் தேர்ட் ஒன் பிளேட்லெட்ஸ். எரித்ரோசைட்டுகள், லியூகோசைட்டுகள் அண்ட் திராம்போசைட்டுகள் அப்படின்னு சொல்லி 3 விதமான அணுக்கள் இருக்கு ரத்தத்துல. இதுல ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரத்த சிவப்பணுக்கள் இதுலதான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின். மனித ரத்த சிவப்பு நிறத்தில் இருக்க காரணம் என்னன்னா இந்த ஹீமோகுளோபின், ஆர்பிசி அப்படின்றதுல ஹீமோகுளோபின் இருக்கு. சரி, இப்ப அது மட்டும் ஏன் சிவப்பு கலரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிசில அயன் இருக்கு. சரிங்களா, அயன்னா இரும்பு, இரும்பு சத்து, இரும்பு அப்படின்ற ஒரு தனிமம் இருக்கு. இந்த இரும்பு இருக்கிறதுனாலதான், அயன் இருக்கிறதுனாலதான் ரத்தம் சிகப்பு கலர்ல இருக்கு. சரியா, அப்போ ஹீமோகுளோபின் மனித ரத்தம் சிவப்பு நிறத்தில் இருக்க காரணம் என்னன்னா இந்த ஆர்பிசில இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அயன் கண்டென்ட் இருக்குது. அதனாலதான் அது ரெட் கலரா இருக்குது. சரிங்களா, ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா. Which of the following is a non-magnetic material? கீழ்கண்டவற்றில் காந்த தன்மையற்ற பொருள் எது? காந்த தன்மையற்ற பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா டின்னு, அதாவது நிக்கல், இரும்பு, கோபால்ட். இது 3மே காந்தத்தால கவரக்கூடிய பொருட்கள், மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல டின்னு மட்டும்தான், தகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்என் சொல்றோம் இல்லையா, சிம்பிள் ஸ்டானம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மட்டும்தான் காந்த தன்மை கிடையாது, இது காந்தத்தால கவரப்படாது. மற்ற 3க்குமே சரிங்களா, கோபால்ட் CO, நிக்கல் NI, இரும்பு Fe, இது 3மே காந்தத்தால கவரப்படக்கூடிய பொருட்கள் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். The process of rusting of iron is called. இரும்பு துருப்பிடித்தல் என்பது எவ்வாறு அழைக்கப்படும்? இரும்பு துருப்பிடித்தல் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றம், ஆக்சிடேஷன். இது என்னன்னா இப்ப இரும்பு சரிங்களா, இரும்பு என்ன பண்ணும்னா ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு Fe2O3 அப்படின்னா மாறும். சரிங்களா, ஒண்ணு இல்ல, இப்ப இரும்பு நம்ம சாதாரணமா
வெளியே எங்கேயாச்சும் போட்டுட்டு இருக்கிறோம். அது கொஞ்ச நாள் கழிச்சு துரு பிடிச்சிருக்கும். நம்மளே நிறைய நாள் பார்த்திருப்போம் இல்லையா? அது என்ன பண்ணுன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட வினைபுரியும். ஆக்சிஜன் கூட வினைபுரிஞ்சு இந்த இரும்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எல்லாம் இழந்துரும். அந்த எலக்ட்ரான்கள் எல்லாம் ஆக்சிஜன் ஏத்துக்கும். சரிங்களா? இரும்புல எலக்ட்ரான் இழந்து ஆக்சிஜன் ஏத்துக்கும். அதனாலதான் வந்து அதை ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி இரும்பு எலக்ட்ரான்களை ஏத்துக்குச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப இங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு. இரும்பு துருப்பிடித்தல் என்பது எவ்வாறு அழைக்கப்படும்னா ஆக்சிஜன் ஏற்றம். ஏன்னா இரும்பு வந்து எலக்ட்ரான்களை இழந்து ஆக்சிஜனுக்கு கொடுக்குது. அதனாலதான் அது ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் துரு அப்படின்னு சொல்லுவோம். Fe2O3 இதுதான் வந்து துருவோட கெமிக்கல் ஃபார்முலா. இரும்பு வந்து ஆக்சிஜன் கூட வினைபுரிஞ்சு இது நடைபெறும். ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்ததா 15வது கொஸ்டின் பாருங்க. ஃபிஷ் பிரீத் த்ரோ. மீன்கள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? மீன்கள் எதன் மூலமா சுவாசிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கில்ஸ், செவுள்கள். மீன்கள் செவில்கள் மூலமா சுவாசிக்கும். சரிங்களா? நம்ம இப்போ வளிமண்டலத்துல இருக்கிறோம். ஆனா மீன் என்ன பண்ணுதுன்னா தண்ணிக்குள்ள இருக்கு. தண்ணிலையும் ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கு. அதனாலதான் நீர்வாழ் உயிரினங்கள்லாம் உயிர் வாழ முடியுது. தண்ணிக்குள்ள ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கு. அப்போ அந்த மீன்கள்லாம் எது மூலயமா சுவாசிக்கணும்? உடம்புல செதில் இருக்கும், பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த செவில்கள் மூலயமா தான் சுவாசிக்கும். அதே மாதிரி நுரையீரல், பாலூட்டிகள் எல்லாமே, சரிங்களா? பாலூட்டிகள் மேமல்ஸ் எல்லாமே நுரையீரல் மூலமா சுவாசிக்கக்கூடியதுதான். மனிதர்கள், நாய், பூனை, ஆடு, மாடு, அதே மாதிரி பறவைகள் எல்லாமே வந்து நுரையீரல் மூலமா சுவாசிக்கக்கூடியது. தோல் மூலயமா சுவாசிக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா தவளை. தவளை ஒரு இருவாழ்வி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? ஆம்பிபியான்ஸ் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இது நிலத்திலயும் வாழும், நீர்லயும் வாழும். அதே மாதிரி தவளையும் 2 உறுப்புலயும் சுவாசிக்கும். என்னன்னா ஒண்ணு வந்து ஸ்கின்னு, இன்னொன்னு வந்து லங்ஸ். ரெண்டுத்துலயுமே சுவாசிக்கும். இப்போ நீருக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா தவளை ஏதாவது சுவாசிக்கும்னு பாத்தீங்கன்னா தோல் மூலயமா. நீருக்குள்ள இருக்கும்போது, தண்ணியில இருக்கும்போது தோல் மூலயமா சுவாசிக்கும். அதே மாதிரி நீருக்கு மேல, அதாவது லேண்ட்ல வந்துடுச்சு அப்படின்னா அது லங்ஸ் மூலயமாவும், தோள்கள் மூலயமா, தோல்ல ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் தோல் மூலயமாவும் சுவாசிக்கும். அதே மாதிரி நுரையீரலும் இருக்கு, சரிங்களா? நுரையீரல் மூலயமாவும் சுவாசிக்கும். அப்போ தவளை வந்து தோல் மூலயமா சுவாசிக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மீன்கள் வந்து கில்ஸ், செவுள்கள் மூலயமா சுவாசிக்குது. ஓகே, தேங்க்யூ.